Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 3 theory of equations சமன்பாட்டியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. example 3.11. okay, so that the equation 2x square minus 6x plus 7 is equal to 0 cannot be satisfied by any real values of x அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த மெய் மதிப்பும் தீர்வு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கான். தீர்வை தராது அப்படின்ட்டு கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட் பை எனி ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். மெய்யன் வந்து தீர்வை தராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரியல் நம்பர்ஸ் வராது அப்படின்னு சொல்லியிருக்கான். எக்ஸாம்பிள் 3.11. ஓகே, த கிவன் ஈக்குவேஷன் வந்து அப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ, கொஸ்டினை ரீட் பண்ணு. ஸோ தேட்னா நிறுவ சொல்லியிருக்கு, காட்டுகன்னு எனக்கு காட்டணும், ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. அந்த ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா cannot be satisfied by any real values அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ரியல் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா என்ன வேல்யூவாக இருக்கணும்? இமேஜினரி வேல்யூவாக இருக்கணும், அப்படி தானே? ரைட்டு. அப்போ இமேஜினரி வேல்யூவாக இருக்கணும்னா நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சா டெல்டா லெஸ் தேன் 0ன்னு வந்தால் நம்மளுக்கு ஆன்சர் சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு பாரு. நான் கொஸ்டின் வாசிக்கிறத புக்கை வச்சுக்கிட்டு கொஸ்டினை பாரு. அந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறான்னா, இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து ரியல் ரூட்ஸை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறான். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரியல் ரூட்ஸ் தராதுன்னு சொல்கிறான். அப்போ நான் இதுக்கு வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எடுத்து ஏனா என்னன்னு எடுத்துட்டு பீனா என்னன்னு எடுத்துட்டு சீனா என்னன்னு எடுத்துட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சி லெஸ் தென் 0 வந்தான் என்ன எழுதுவோம்? பி ஸ்கொயர் வந்து -6 ஹோல் ஸ்கொயர் -4ac. அப்போ 36 மைனஸ் 4 2 8 7 56 -20 லெஸ் தென் 0ன்னு வரனால டெல்டா லெஸ் தென் 0னா த ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு எழுதுவோம். நான் இருக்கான்னு பாரு, ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரியல் ரூட்ஸ் வரல அப்படின்றது கேனாட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோமா? புரியுதா அப்படின்ட்டு பாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு தெரியுதான்னு பாரு. கொஸ்டினை நீ வாசித்தா தான் தெரியும். என்ன புரியுதா? அப்போ ரூட்ஸ் ஆர் என்ன எழுதலாம்? நாட் ரியல், அல்லது நீ என்னென்னா எழுதிக்கலாம். எழுதுனா ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். அன்ரியல் ரூட்ஸ்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் வேல்யூ வந்து என்னது, நம்பர் ஆஃப் இது இருந்தால் அதை எழுதிக்கணும். எக்ஸ் ரியல் வேல்யூஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர் நோ ரியல் வேல்யூ எக்ஸு real values cannot satisfied can satisfy the cannot satisfy the given equation. Real values cannot satisfy the real cannot satisfy the given equation. Cannot satisfy the real satisfy the given equation. Satisfy the given equation. Okay, good. Next example 3.12. 3.12. கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2 ப்ளஸ் 9k ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபைண்ட் கே அப்படின்னு கேட்டிருக்கான். கே என்ன அப்படின்ட்டு. சரிங்களா? அது இஃப்னு கொடுத்துருக்கான். இதுதான் கொஸ்டின், எழுதிட்டேன் அப்படியே. ரைட். ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். இதுதான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் ஈக்குவல் ரூட்ஸுக்கு த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா கண்டிஷன் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா டெல்டா வேல்யூ வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு கே ப்ளஸ் 2, சி ஈக்குவல் டு 9k. அப்போ
b square minus 4ac is equal to 0. 2 into k plus 2 whole square minus 4ac அப்படின்னு அர்த்தம் ஈக்குவல் டு 0. சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. 4 வந்து ரெண்டாக ஸ்கொயர் பண்ணால் 4, இது வந்து கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ கே வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிடு. 4ஆல் டிவைட் பண்ணி விட்டோம்னா கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9k ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? ரைட். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 9k ஈக்குவல் டு 0. அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணையில் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாரு. கே 1 4s are 4 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். அப்போ கே மைனஸ் 4 கே மைனஸ் 1. இப்போ கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, கே மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு பாசிட்டிவ் 1, கே ஈக்குவல் டு பாசிட்டிவ் 4. இதுதான் கேவுடைய வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கேன். புரியுதா அப்படின்ட்டு பாரு. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.13. ஓகே, குட். இஃப் p, q, r rational அப்படின்னு கொடுத்துட்டு the roots of the equation x square minus 2px plus p square minus q square plus 2qr minus r square is equal to 0 கொடுத்து r rational அப்படின்னு கொடுத்துருக்கு. r என்ன கொடுத்துருக்கு? ரேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஷோ தேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் தென் 0 இருந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரேஷனல் அப்படின்னு நம்ம எழுதலாம். நான் சொல்கிற புரியுதா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரூட்ஸ் ஆர் என்னது? ரேஷனல் அப்படின்னு எழுதலாம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால். நான் சென்டென்ஸ் சொல்கிறத காதில் வாங்கிக்கோ. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பாசிட்டிவ் வேல்யூ வந்து அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷனல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வர்றேன். பொறுமையாக செய்யி, நிதானமாக செய். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2px ப்ளஸ் பி ஸ்கொயர் q ஸ்கொயர் ப்ளஸ் 2qr மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் வந்து கணக்கு பொறுமையாக நிதானம் எடுத்துகிட்டு வர போகிறேன். a ஈக்குவல் டு எக்ஸ் டேம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பி 1, b ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு மைனஸ் 2p கான்ஸ்டன்ட் உண்டு இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ c is equal to p square minus q square plus 2qr minus r square அப்படின்னு வருது. சரி, இப்போ டெல்டா ஈக்குவல்ட்டுன்னு போடுறோம். b square minus 4ac. இதோட ஆன்சர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்தால் அது வந்து ரேஷனல் அப்படின்னு அர்த்தம். ரேஷனல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட்டு. b square minus 2p ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac p square minus q square plus 2qr minus r square. Okay, right. Plus 4p square minus 4 என்ன அப்படியே உள்ள மண்டியில் ஒன்றுமா 4p square minus 4 ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 4q square minus 8qr minus ப்ளஸ் 4r square. Right, good. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 4q ஸ்கொயர் மைனஸ் 8qr ப்ளஸ் 4r ஸ்கொயர். ரைட். எதில் டிவைட் பண்ணிக்கலாமா வச்சுக்கலாமா, இல்லை 4 வழி எடுத்துக்கிறோமா? 4 வழி எடுத்துட்டோம்னா q ஸ்கொயர் மைனஸ் 2qr ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ 4ன்னு எழுதிட்டோம்னா இது a ப்ளஸ் பி ஹோல் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். விச் இஸ் என்னது? கிரேட்டர் தேன் 0னா. பட் ஆனால் என்ன தான்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரியா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொன்ன ஆன்சர் வந்துருச்சு பாரு. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாசிட்டிவ் போட்டாலும் நெகட்டிவ் போட்டாலும் க்யூக்கு எந்த நம்பர் போட்டாலும் q நாட் ஈக்குவல் டு ஆர்னு அர்த்தம். எந்த நம்பர் போட்டாலும் பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும், கிரேட்டர் தென் 0 தான் வரும். அதனால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேறு இருக்குது. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரேஷனல் அப்படின்னு அர்த்தம். த ரூட்ஸ் ஆர் ரேஷனல் அப்படின்னு அர்த்தம். இல்லை ரேஷனல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதலாம். புரியுதா அப்படின்ட்டு பாரு, நிதானமாக யோசி. நான் அதை தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் சொல்லலை.
பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்தால் அது வந்துடும், இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ. ஓகே, குட். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் சம் வந்து 3.14 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ரா தம்பி. இதே மாதிரி y = mx + c இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் வந்து பேரபோலாவில் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகும், கேனாட் மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த லைன் கொடுத்துருக்கு. இதில் ப்ரூவ் தட் த லைன் கேனாட் இன்டர்செக்ட் எ சர்க்கிள் அட் மோர் தென் 2 பாயிண்ட்ஸ். சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான். அதில் பேரபோலாக் போல் இதில் வந்து சர்க்கிள் கொடுத்துருக்கு. அப்போ தென் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோ, இல்லை ஏனோட வச்சுக்கலாம். வித் ரேடியஸ் ஆர் அப்படின்னா x² + y² = r² அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட். த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எழுதுகிறேன். த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எழுதுனோம்னா y = mx + c அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணுது அப்படின்னா 2 இடத்துல தான் கட் பண்ணும். கேனாட் மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ்ன்றதுனால 2 இடத்துல தான் கட் பண்ணும். சரியா சொல்கிறது? 2 இடத்துக்கு மேலே கட் பண்ணாது அப்படின்ட்டு அர்த்தம். அதுதான் இங்கே மீனிங். 2 இடத்துக்கு மேலே கட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அப்போ ஒய்யை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்க, செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்க. ஒன்றை கொண்டு ஃப்ரம் 1ல் இருந்து எடுக்கிறேன். x² + mx + c ² என்னது? r². அப்போ x² + m² x² + c² + 2mcx = r². ரைட், ஓகே. இப்போ x² வெளியே எடுத்துட்டோம்னா 1 + m² + 2mcx + c² + r². அப்போ இது என்னது? விச் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சரி, இதை சால்வ் பண்ணோம்னா இட் ஹேஸ் எத்தனை சொல்யூஷன் வரும்? இட் ஹேஸ் 2 சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இட் ஹேஸ் 2 சொல்யூஷன். therefore the straight line intersect cannot more than 2 points. The straight line cannot intersect a circle. Cannot intersect the straight line cannot a circle intersect a circle. பார்த்துக்கோ, சென்டென்ஸை கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோ. அந்த லைன் cannot intersect a circle, cannot intersect a circle at more than 1 points அப்படின்னு அர்த்தம். அப்படி எழுதிக்க. பார்த்துக்க. The straight line cannot intersect a circle at more than 2 points அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது. எடுத்து எழுதிக்க, மறந்துடாத. பொறுமையாக நிதானமாக எழுதிக்கல. cannot more than intersect அப்படின்னு எழுதிக்க. முடிஞ்சு. சொல்யூஷன் 2 இருக்கிறனால இது ஏன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனால ரெண்டு சொல்யூஷன் தான் கொடுக்கும். இட்ஸ் cannot have. which is ன்னு அர்த்தம்டா. ரைட். எக்ஸாம்பிள் 3.15. எக்ஸாம்பிள் 3.15. குட். ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு, ஒரு ரூட் வந்து இர்ரேஷனல் ரூட்ஸ் கொடுத்துருக்கு. கிவன் ஒன் ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டு. கிவன் ஒன் காம்ப்ளெக்ஸ் ரூட் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? ரூட். அதுக்கு என்ன? காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கு வந்து கான்ஜுகேட் அக்கர் அண்ட் பேர்னு வரும். அக்கர் அண்ட் பேர்னு வந்து கான்ஜுகேட்டு வரும். அப்போ
2 + iன்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் வந்து அதை எடுக்கிறேன். அதர் ரூட் அப்படின்னு கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். அதர் ரூட் அப்படின்னு எடுக்கையில் 2 - i இமேஜினரி பார்ட் முன்னாடி மாற்றுறது. இதை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். SR is equal to 2 + i + 2 - i equal to 4 அடிச்சிட்டோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். a + b × a - b i இருக்கனால a² மைனஸ் வராமல் ப்ளஸ் வரும். a² + b² அர்த்தம். i போட்டுறக்கூடாது. 1 இதுக்கு 2 அப்போ 4 + 1 5. தற்போது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து x² - SRx + PR is equal to 0 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு. அப்போ விச் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் வந்து x² 4x + 5 is equal to 0. இது ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு இர்ரேஷனல் ரூட்ஸ் கொடுத்துருக்கு. என்ன ஒரு இர்ரேஷனல் ரூட்ஸில் வந்து அதாவது p + √q அப்படின்னா p - √q அப்படின்றது ஒரு பேர் ஜோடி. இது வேறு அர்த்தம். சப்போஸ் p + √p + √q இருந்தால் இதுக்கு 4 வரும் அக்கரண்ட் பேர். -√p என்ன +√q அதே மாதிரி -√p -√q அதே மாதிரி இதில் இன்னொன்று எடுக்கலாம் √p -√q இது வர்றது வேறு. இது ரெண்டுமே இர்ரேஷனல். அதில் ஒரு இது ரியல் நம்பரு ஒரு இது இர்ரேஷனல் நம்பர் அப்படி கொடுத்துருக்கு. சரியா? இது ரேஷனல் நம்பரு இது இர்ரேஷனல் நம்பர் சேர்ந்தா இர்ரேஷனல் நம்பர் ஆயிரும். இது டோட்டலாகவே ரெண்டுமே இர்ரேஷனல் நம்பர். சரியா? அப்போ பார்த்துக்கோ. அப்போ செகண்டில் கொடுத்த கிவனில் என்ன கொடுத்துருக்கான் அவன் 3 - ரூட்டு கொடுத்துருக்கான். செகண்டில் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 1 ரூட்டு 1 ரேஷனல் ரூட்ஸ் கொடுத்துருக்கிறது 1 இர்ரேஷனல் ரூட்டு. இர்ரேஷனல் ரூட்டு வந்து கொடுத்துருக்கிறது வந்து என்னடா கொடுத்துருக்கான் தம்பி? இர்ரேஷனல் ரூட் வந்து 3 + 2 3 - √2 1 irrational root 3 + √2. அப்போ அதர் ரூட் வந்து ப்ளஸ்ஸாக கான்ஜுகேட் எடுத்துடலாம் 3 - √2. அப்போ SR கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு ஆட் பண்ணுறோம் 3 + √2 + 3 - √2 6 அடிச்சிட்டோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம்னா a² - b² i இல்லை அப்போ 3 + ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். 3 + √2 3 - √2 3² √2² 9 - 2 is equal to 7. அப்போ x² minus quadratic equation 6x plus 7 is equal to 0 which is second quadratic equation. ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு பேர் இதுக்கு ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட். என்ன கேட்டிருக்கான் அப்படின்ட்டு கொஸ்டினில் பாரு. என்ன சமன்பாட்டின் மூலம் அனைத்தையும் உங்கள் காண்கன்று இருக்கு. தமிழில் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அடுத்து அப்போ நம்மளுக்கு தேவையான என்னென்னா இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணி ஹோல் ஈக்குவேஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும். 4th பவரில் வரும். ஏன்னா இதுவும் 2 இதுவும் 2. அப்போ நாங்கள் கணக்கில் சைடில் செய்யவா இல்லை அடிச்சுட்டு இங்கே செய்யவா இதை அடிச்சுட்டு செய்யவா இந்த கணக்கில் செய்கிறேன். இந்த கேப் போதும் நம்மளுக்கு. இதை செஞ்சு பார்ப்போம். அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். x² - 4x + 5 ஓகே. x² - 6x + 7 நிதானம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடு. x⁴ - 6x³ + 7x². அடுத்து -4x³ + 6 24x² ப்ளஸ் -எல்லாம் 28x. அடுத்து 5x² மைனஸ் ப்ளஸ்ஸு -6 24 30x + 35 = 0. சரிங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க.
இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் என்ன வருது -6 -10 எக்ஸ் கியூபு பார்த்துக்கோ ப்ளஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர் 5 எக்ஸ் ஸ்கொயர் 5 4 9 36 எக்ஸ் ஸ்கொயர் வெரி குட் -58 எக்ஸ் வெரி குட் ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0. இது ஒரு ரெண்டு ஆட் பண்ணால் 30 இது 28 58 எக்ஸ்ரா ப்ளஸ் 35 ஓகேங்களா. இது கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுக்கும் சேர்ந்து பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது அவன் கொடுத்ததில் வந்து எக்ஸ் பவர் 6 கொடுத்துருக்கான். சரிங்களா ரைட். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒன் ஸ்டெப்பு பொறுமையாக நிதானமாக செய்ய போகிறேன். என்ன செய்கிறேன்னு பாரு. பேஜை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன், ரப் பண்ணிக்கிறேன். இல்லை நெக்ஸ்ட் பேஜ். அதாவது ஹோல் எக்ஸ் பவர் ஈக்குவேஷன் கொடுத்தது எக்ஸ் பவர் 6 13 எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 62 எக்ஸ் ஸ்கொயர் 62 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 பொறுமையாக -126 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 65 எக்ஸ் ஸ்கொயர் 127 எக்ஸு -140 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டு 140 ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை அப்படியே வந்து பேர் பண்ணும். கண்டுபிடிச்ச ஆன்சரை பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 என்ன -10 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர் -58 எக்ஸ் ப்ளஸ் 35. இதில் இருந்துடா தம்பி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷன் சேர்க்க போகிறேன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சேர்க்க போகிறேன். சேர்த்தா தான் எக்ஸ் பவர் 4ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 6 டேலி ஆகும். ரைட் ஓகே. அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் கியூ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இதை நான் ஃபைன் பண்ண போகிறேன். ரைட். இப்போ கியூக்கு கண்டுபிடிக்கணும்னா -140 இருக்குது. அப்போ அந்த கியூவை எடுத்துகிட்டு கியூவை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 35ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் -140 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். -140 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே மைனஸ் போட்டுறணும். டேலி பண்ணுறேன் சரியா. அப்போ 35 சரியா 4 தடவை போட்டால் என்ன பாரு 4 5 20க்கு 0 2 4 3 12 14 140 வந்துருச்சு பாரு. அப்போ என்ன வரணும் -4 வந்துடும். ஓகேயா ரைட். அப்போ க்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பி கண்டுபிடிக்கணும். இந்த பின்றது எதுக்கு முன்னாடி இருக்குது? கோ எஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ நாங்கள் எழுத போகிறேன் ஈக்குவேட்டிங் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் போத் சைடு இருபுறமும். ஓகே ரைட். அப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ராம் வந்து 127 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த -52 எக்ஸை எடுத்து இந்த 4ஓட மல்டிப்ளை பண்ணினா -58 பார்த்துக்கோ -58 எக்ஸு இன்ட்டு 4ன்னு வரும். இது ஒரு ஆன்சர். இதில் எக்ஸ்ட்ராம் பண்ணால் 4 32க்கு 2 மிச்சம் 3 4 32க்கு 2 மிச்சம் 3 5 23 23 233 வருது மைனஸ். அப்போ இது எழுதையில் இங்கனக்குள்ளே 233ன்னு எழுதணும். 233 அப்படின்னு எழுதணும். எக்ஸோட கோ எஃபிஷியன்ட் மைனஸ். ஓகே குட். நெக்ஸ்ட்டு நல்லா கவனிச்சிக்க. பிஎக்ஸ் எடுத்து இதில் பெருக்கு 35 பிஎக்ஸ்னு வரும். அப்போ 35 பிஎக்ஸ்னு வந்துச்சுன்னா 35 பின்றதான் கோ எஃபிஷியன்ட். அப்போ இதில் என்ன வந்துடும் ப்ளஸ் 35 பி அப்படின்னு வந்துடும். எக்ஸை விட்டுறோம். இப்போ இது எங்கிட்ட கொண்டு வா. இதில் எக்ஸ்ட்ரா மூட தேவையில்லை. எக்ஸு கோஎஃபிஷியன்ட் தான் எழுதுகிறோம். ரைட். அப்போ 127 ப்ளஸ் 233 ஈக்குவல் டு 35 பி. ஆட் பண்ணு. 7 3 10க்கு 0 மிச்சம் 1 3 2 5 1 6 2 1 3 360 ஈக்குவல் டு 35 பி. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை என்னது 35. சரியான்னு பார்த்துக்கோ. 5 டேபிளே அடித்தோம்னா 7 5 35க்கு 5 என்ன ஒரு அடுத்து 5 35 மிச்சம் 1 2 5 10 1 7 சார் 7 7 58 56 57 63 தவறாக வருது. என்னென்னு பார்ப்போமா? வெயிட் பாய்ஸ். டே தம்பி இதில் வந்து -58ஐயும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல -4 அப்போ ப்ளஸ் ஆயிரும்டா தம்பி. மிஸ்டேக், ஸ்மால் மிஸ்டேக், மை மிஸ்டேக்.
233. இந்த சைடு கொண்டு போனால் -233 அப்படின்னு வந்துடும். அப்போ 233ல் 127 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 13ல் போச்சுன்னா 6. இது 2 இருக்குது. 2ல் 2 போச்சுன்னா 0. 2ல் 1 போச்சுன்னா 106ன்னு வருது. 106 ஈக்குவல் டு 35p அப்படின்னு வருது. மைனஸில் வருமா ப்ளஸில் வருமா? ஆன்சரு மைனஸில் வருது. கூட்டி பாரு. 6 7 3 10 13 3 மிச்சம் 1 2 1 3 2 1 3 முடிஞ்சிருச்சு. 1 1 2 ரைட்டு. இதில் அடிக்க முடியுமா அப்படின்ட்டு பாரு. அடிக்க முடியாத சம்திங்கில் வருது. பாயிண்ட் சம்திங்கில் வர மாதிரி இருக்குது. புரிதான்னு பார்த்துக்க. இந்த x² + bx - 4 வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். pன்ற ஆன்சர் -3 வந்திருக்கு. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். 1 4s are 4 மைனஸ் பண்ணோம்னா -3 வரும். அப்புறம் ஃபேக்டர் தனித்தனியாக எடுத்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். தர்ஃபோர் ரூட்ஸ் ஆர்னு சொல்லி எழுதையில் ஏற்கனவே அவங்க கொடுத்த ஒன் ரூட்டு நம்ம அடுத்த ரூட் கான்ஜுகேட் பேர் எடுத்தோம். அதே மாதிரி ரிவர்ஸ் ரூட் பேர் எடுத்தோம். ரெண்டையும் எடுத்துட்டோம். இப்போ ஒரு ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். அதில் எழுதிட்டோம். மொத்தம் 6 ரூட்ஸ். அது வந்து 6th பவரில் உள்ள பாலினாமியல். ஓகே, குட். Example 3.16. ஓகே, குட். சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9x² + 20 = 0ன்னு கொடுத்துருக்கு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன். அப்போ 4 ரூட்ஸ் வரணும். இதை எடுக்கையில் லெட்டு y x²ன்னு எடுத்துக்கோ. அப்போ இதை x² எழுதலாம். -9x² எழுதலாம். +20 = 0. இந்த x² பதிலாக ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணால் மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. y² மைனஸ் இந்த x² பதிலாக ஒய் ரீப்ளேஸ் பண்ணுறேன். 20ன்னு வருது. = 0ன்னு வருது. இப்போ ஃப்ராக்டரைஸ் பண்ணுறேன். 5 4s are 20. 5 4s are 20. ரெண்டு சைடு மைனஸ். ஓகே, ப்ளஸ் ஆயிரும் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்போ y - 5 = 0, y - 4 = 0. அப்போ x² - 5 = 0, x ± √5 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு x² - 4 = 0. அப்போ x² = 4, x ± √2 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் 2 ஆன்சர் கிடச்சிருக்கு, இதில் 2 ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு போரு. தர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர்னு எழுதையில் +r √5 1 +r √2 1. இவ்வளோதான் மேட்ரு. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. இதுதான் சம்மு, வேறு ஒன்றும் இல்லை. சரன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். குட். எக்ஸாம்பிள் 3.17. குட். சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. x³ - 3x² - 33x + 35 = 0. தம்பி, இந்த மாதிரி சால்வ் கொடுத்து சாதாரண கொடுத்துட்டாடா. கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக எந்த ஒரு ரிலேட்டட் இல்லைன்னு வச்சுக்கவேன். எந்த ஒரு ரிலேட்டட் இல்லைன்னா ட்ரிகனாமெட்ரியும் இல்லை, நான் பாலினாமியலும் இல்லை, அந்த x⁴ வந்து ரெசிப்ராக்கல் ஈக்குவேஷனும் இல்லை. நான் 2 டேம் இங்கிட்ட ரெசிப்ராக்கல் மாறும்ல, நடுவில் மிஸ் ஆகும்ல, அதுவும் இல்லை. ஆர்டினரி ஈக்குவேஷன் தான் 10th ஸ்டாண்டர்டில் செய்கிற மாதிரி. அப்போ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் கூட்டி பாரு. எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறோம். 1 -3 -33 + 35 கூட்டி பார்க்குறோம். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 36 0 வருது. தேர்ஃபோர் x = 1 is a factor அப்படின்னு எழுதிடலாம். x 1 is a root அப்படின்னு எழுதலாம். x 1 is a root, உள்ளே கொண்டு தான் ஃபேக்டர் ஆகும். is a root அப்படின்னு எழுதிடலாம். தேர்ஃபோர் x - 1 is a factor அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் ஒரு ஆன்சர். அப்போ இது x - 1 இதுலேருந்து கண்டினியூ பண்ணி கணக்கு கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வந்துடலாம்? இப்படி வச்சு சென்டர் டிவிஷன் போட்டு என்ன எப்பயும் போல் கொண்டு வா. சின்ன பிள்ளையில் செஞ்ச மாதிரி தான். கியூபிக் தானே. 1 -3 -33 35. ஓகே, அவன் கண்டுபிடிச்ச ரூட் இந்த இருக்கு பாரு. இந்த 1 எடுத்து இங்கே போடு. இறக்கணும்னா 1 1s are 1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது செப்பரேட் பண்ணால் -2. இது ரெண்டே செப்பரேட் மல்டிப்ளை பண்ணு. 1 2 is 2 -2 -35 135 35 -35. இப்போ 0. இதுக்கு பேர் ரிமைண்டர் அப்படின்னு அர்த்தம். ரிமைண்டர் 0 வந்தால் இந்த இது நம்பர் வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். மாற்றி எழுதையில் அதைத்தான் மேலே எழுதியிருக்கோம். 10th பழைய 10th ஓல்டு சிலபஸில் இருந்துச்சு. இது +1, அதனால் அங்கிட்ட எழுதையில் -1. நம்மளுக்கு ரூட்ஸ் ஆர்னு எழுதையில் இந்த சைடில் உள்ளது எதுனா போதும்.
இந்த சைடில் உள்ளது எழுதுனா போதும். சரி, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இது எதுவும் நம்ம அப்படியே செய்யலாமான்னு பாரு. முதல் நம்பர் இறக்கிரு. இங்கே வந்து 0 வரணும். இங்கே வந்து என்ன வரணும், 35 வந்தால் தான், +35 வந்தால் தான் 0 வரணும். அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்க்கையில் என்ன வருது அப்படின்ட்டு பாரு. 35 போடுமா, 135 சப்ராக்டட் என்ன வருது, வராது. 35 வரணும். 35 வரணும்னா 35 வரணும். 5 போட்டால் வருமா, 5 போட்டால் வருமானு பாரு. 5 போட்டால் வருமா அப்படின்னு பாரு. 5 ஆர் 7, 1 7 is 7. வரும். 7 போடு. 1 7 is 7. சப்ராக்ட் பண்ணால் 5. 7 5 சார் என்னது 35. வெரி குட். அப்போ இது 7 ஒரு ஆன்சர். இதை எடுத்து எழுதியில் x + 5 உள்ளே தான் இருக்குது, இப்படி எழுதணும். அப்போ x = என்ன வந்துடும், -5 எழுதணும். இதுதான் ரூட்ஸு. இந்த மாதிரி ரூட்டுக்கு உள்ளே இருந்தால், இந்த மாதிரி ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அது வேறு. இது ஃபேக்டர், சரியா, இது ஃபேக்டர். இதுக்கும் ஃபேக்டர் எழுதணும்னா x - 7 இஸ் ஏ ஃபேக்டர்னு எழுதணும். இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். பட் வெளியில் கொண்டு போயிட்டோம்னா இதுக்கு பேர் ரூட்டு, இதுக்கு பேர் ரூட்டு, இதுக்கு பேர் ரூட். புரியுதா சொல்கிறது? தர்ஃபோர் அது ரூட் சார்னு தான் எழுதணும். ஆன்சர் சொல்யூஷன் சார்னு எழுதினாலும் சரி, ரூட் சார்னு எழுதுனா 1 7 -5. அவ்வளோதான். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 3.18. ஓகே, குட். சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. 2x³ + 11x² -9x -18 = 0. இதே தான் உன்ட்ட ப்ரீவியஸ் சம்லையும் சொன்னேன். கோஎஃபிஷியன்ட்டுக்குள்ளே எதுவும் ரிலேட்டட் இருக்கான்னு பார்த்துக்க. ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷனா, நான் பாலினாமியல் ஃபங்க்ஷனா இப்போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது அனலைஸ் பண்ணிக்க. இல்லையா நம்ம சாதாரணமாக போயிடுவோம். சாதாரணமானது 10th படிக்கிறது. சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லி எல்லா கோஎஃபிஷியன்ட்டை கூட்டணும். 2 + 11 -9 -18 = என்ன வருதுன்னு பாரு. இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும், -27 வருது. இதில் என்ன வருது, வெறும் 13 வருது. not equal to 0. therefore x is 1 is not a root அப்படின்னு எழுது. is not a root அப்படின்னு எழுது. அப்போ therefore x - 1 is not a factorன்னு அர்த்தம். is not a factor உள்ளே கொண்டு வந்தா. சரியா, ரூட்டு தான் நமக்கு ஆன்சர் தேவை. இருந்தாலும் எழுதுகிறேன் ப்ரொசீஜர். இது ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டிகிரி. அண்ணா அதுக்கு என்ன வருது பாரு, சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரி அப்படின்னு பாரு. ஈவன் டிகிரியில் வந்து 0 சேரும், அதாவது கான்ஸ்டன்ட் சேரும். கான்ஸ்டன்ட் சேரும்னா -8 x⁻0. 0ன்றது ஆல்சோ ஈவன் நம்பர். அதனால் எழுதையில் பார்த்து எழுது. இதுவும் ஈவன் டிகிரி. 11 - 18 கழிச்சோம்னா -7. இது 2 ஆட் டிகிரி. 2 - 9 இந்த வந்துருச்சு பாரு, -7. 2 ஒன்றா இருக்குது பாரு. அப்போ therefore x = -1 is a root. கண்டுபிடிச்சிட்டேன். therefore x + 1 is a factor. அவ்வளோதான், செகண்ட் ஸ்டெப். இப்போ இதை வச்சு கணக்கு மூவ் பண்ண போகிறேன். சிந்தடிக் டிவிஷன். அவ்வளோதான். இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோ. -1 அங்கே ஆன்சர் ஃபுல்லாக எடுத்து எழுது. 2 11 -9 -18 ஃபஸ்ட் நம்பர் இறக்கிடு. 2 1 2 is 2 9 என்ன 9 -9 -18 +18. அப்போ ரிமைண்டர் 0. ஓகே, அப்போ x - 1னா +1 is a factor. எழுதுனா எழுதிக்கோ, இல்லை விட்டுரு. சைடில் உள்ள மட்டும் வச்சுக்கோ, இதை மட்டும் வச்சுக்க போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் கணக்கை. சரியா சொல்கிறது? எந்த நம்பர் போடலாம் அப்படின்ட்டு பாரு. போட்டு பொறுமையாக நிதானம். இந்த இடத்துல வந்து +18 வரணும். வந்தால் தான் இங்கே என்ன வரும், 0 வரும். 0 வந்தால் தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். சரியா சொல்கிறது? அதனால் பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. 2 போட்டு பார்க்கவா? 2 போட்டால் வராது. 2 போட்டு பார்க்குமா? எப்படி 2 போட்டால் வருமா அப்படின்னு பார்த்துக்க. 2 போட்டால் வருமானா 2 2s are 4. 2 போட்டால் 2 2s are 4. 4 போட்டால் 2 2s are 2 போட்டோம். 2 2s are 4 போட்டோம்னா மைனஸ் போட்டோம்னா என்ன வரும், 4னா 5 வராது. 3 போட்டோம்னா
சாதாரண ஃபேக்டர்ஸோட பண்ணலாம்டா தம்பி, சாதாரண ஃபேக்டர்ஸோட பண்ணலாம். இதிலேருந்து எடுத்து கணக்கை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா குழப்பிடாத, அப்படி வச்சுக்கிட்டு திருப்பி ரிவர்ஸில் வா. அப்படின்னா 2x² + 9x - 18 = 0ன்னு போட்டு, இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தானே, இதுக்கு சம்மன் ப்ராக்கெட் எடுத்து எக்ஸ் ஆன்சர் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அப்படியோட போ. ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் 36, இது என்னது 9, 4 9 36 வராது, 3 1 36 வருமானு பாரு. அதாவது 18 36, 3 1 36 கரெக்டு தான். 3 12 36 மைனஸ் டிவைடட் பை என்ன வந்துடும் 2 டிவைடட் பை 2 அடித்தா 6 2 12. அப்போ இது எழுதையில் 2x - 3 x + 6ன்னு எழுது. அப்போ எழுதையில் 2x - 3 = 0, x = 3/2 ஒரு ஆன்சரு, x + 6 = 0, அப்போ x = -6 ஒரு ஆன்சரு. தர்ஃபோர்னு எழுதி ஆன்சர் எழுதையில் பார்த்துக்கோ, த ரூட்ஸ் ஆர்னு எழுதி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது -1 சரிங்களா. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 3/2 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், -6 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? -6 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்து நிதானமாக எழுதிக்க. ஓகேயா சொல்கிறது? குட், வெரி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்டா தம்பி எக்ஸாம்பிள் 3.19டா தம்பி. வெரி குட். அப்டைன் த இது கொடுத்துருக்கு, அப்டைன் த கண்டிஷன் கேட்டிருக்கு, ஏபின்னு கொடுத்துருக்கு. வெரி குட். அப்போ ஏபியில் செய்யணும். கிவன் ஈக்குவேஷன் வந்து ரூட்ஸ் வந்து ஏபின்னு சொல்லியிருக்கான், கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து x³ + px² + qx + r = 0. The roots are in an AP. Roots are in AP. அப்போ a + d a - d இதுதான் ரூட்ஸ். அப்போ நம்ம எடுக்கையில் இதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா எடுப்போம். ஆல்ஃபா - பீட்டா, ஆல்ஃபா + பீட்டா. ஓகேங்களா? புரியுதா? ரைட். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறோம், கண்டிஷன் அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சம்மேஷன் 1 மூணையுமே கூட்டுறது, ஆல்ஃபா - பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா + பீட்டா = -b/a = -p/1 - p. இதை கம்பேரிசன் கொடுத்தீங்கன்னா ax³ + bx² + cx + d = 0, a = 1, b = p, c = q, d = r. ரைட். அடுத்து சம்மேஷன் 2 கொடுத்தோம்னா 3 3 எப்படி சம்மேஷன் கொடுத்தோம்னா இப்படி 3 வரும்ல. இதில் வந்து கொஞ்சம் கவனி, பொறுமையாக செய்வோம். இதில் 2ல் ஆன்சர் கிடைக்குதான்னு பாரு. சம்மேஷன் 1ல் ஆன்சர் கிடைச்சா கூட அதை மூவ் பண்ணிடலாம். எப்படி ப்ளஸ் பீட்டா - பீட்டா அடிச்சிடலாம். அப்போ 3 ஆல்ஃபா = -p. அப்போ ஆல்ஃபா = -p/3 -p/3ன்னு வந்துருச்சு. ரைட், ஒரு ஆன்சர் எடுத்துட்டேன். ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பீட்டா வேணும். ஸோ ஒரு ரூட் கண்டுபிடிச்சா கூட போதும், ஏன்னா ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி கண்டிஷன் தானே கேட்டிருக்கு. தர்ஃபோர் ஆல்ஃபா இஸ் எ ரூட் ஆஃப் த பாலினாமியல், இல்லை ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். x³ + px² + qx + r = 0. இதை p of xன்னு எடுத்துட்டோம்னா சரியா, p of alpha = ஆல்ஃபாக்கு என்ன வந்துச்சு -p/3 p இன்ட்டு -p/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் q இன்ட்டு -p/3 x r = 0. சரி, இப்போ எடுத்தோம்னா -pq/27 -pq/9
minus qp by 3 plus r is equal to 0. சரி, இதில் எல்சிஎம் 27 போட்டோம்னா minus p cube minus 3p cube minus 9p cube plus 27r equal to 0. ரைட். இதோட கணக்கை இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் எழுதுகிறேன். 3 1 4 மைனஸ் 4p cube minus 9p cube plus 27r divided by 27 is equal to 0. இது கிராஸில் போனால் தேவையில்லை. சரியா? மைனஸால் மல்டிப்ளை பண்ணி விட்டோமா இல்லை அப்படியே விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோ. யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஆப்ரேட் பண்ணிக்க. எதுவும் டிவைட் பண்ண முடியுமா 2ஆல் 3ஆல் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோ. உங்களுக்குள்ள மைனஸு பி ஸ்கொயர், இங்கே பி இருக்குது, அப்போ இங்கேயும் பி வரும், இங்கேயும் பி வரும். அப்போ 2p அப்படின்னு வந்துடும். 2p மைனஸ் 9p 2p வரும்டா. இந்த இடத்துல 2p வந்துடும். ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குவார். ரைட்டு. 2p கியூபு மைனஸ் 9p ஸ்கொயர் pq 9pq ப்ளஸ் 27r ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருவா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கண்டிஷன் 2pq மைனஸ் 9pq ப்ளஸ் 27r ஈக்குவல் டு 0. இல்லை அப்படின்னா 2pq ப்ளஸ் 27r ஈக்குவல் டு 9pq. ப்ளஸ் மட்டும் மைனஸ் மட்டும் அங்கே என்ன செஞ்சுட்டேன், கொண்டு போயிட்டேன். இதை ரிக்வயர்டு ஆன்சர் கண்டிஷன். ஒரு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டு அதில் பாஸ் பண்ணி கண்டிஷனை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? குட். இந்த செஷனுக்குள்ளே லாஸ்ட் எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்குறோம். 3.20. ஓகே தம்பி, புக்கட்ரா. எக்ஸாம்பிள் நீங்களாம் செஞ்சு பழங்க. ஒரு டிஃபிகல்ட்டான இடங்களில் மட்டும் சரி பண்ணிக்கிங்க. வரத்தான் செய்யும். கஷ்டங்கள் இல்லாததெல்லாம் படிக்க முடியாமல் இருக்க முடியாது. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். சார் யோசிச்சு செய்கிற மாதிரி செய்யணும். ஃபைண்ட் த கண்டிஷன் ஆஃப் த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்துருக்கு. ஜிபியில் கொடுத்துருக்கு கிவன் இது. சரியா? அப்போ கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு ஏக்கு ஏ தான் இருக்குது, பிக்கு பி தான் இருக்குது, சிக்கு சி தான் இருக்குது, டிக்கு டி தான் இருக்குது. லெட்டு த ரூட்ஸ் ஆர் ஜிபி. ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி. அப்போ ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை மால்ட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. எல்லோரும் அப்படி எடுக்கிறான்னு சொல்லிட்டு நீನು எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. உன்னுடைய யுவர் சாய்ஸ். ரைட். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. இதில் ஒன்றும் இல்லை. சம்மேஷன் 1ன்னு சொன்னோம்னா 3 கூட்டணும். 3 கூட்டினோம்னா மைனஸ் பி பை ஏ தான் வரும். 2 2 கூட்டுறது. 2 கூட்டுறது 3 கூட்டினா அடிபடிச்சு எடுத்துலாமே. சம்மேஷன் 3ல் வந்து ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டானா மைனஸ் டி பை ஏ. பிபி கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ அப்படின்னு எடுத்துடலாம். சரி, இது ஒரு ஆன்சர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 2 இது பண்ணணும்ல. 2 இது பண்ணணும்னா ஃபஸ்ட் 2 அடுத்த 2 ஃபஸ்ட்டு அடுத்த 2 ஈக்குவல் டு சி பை ஏ. இது ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பை பீட்டா அடிச்சிடலாம். அடிக்க முடியாது. சரி, இதிலிருந்து
ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோம்னா 1/β + 1 + β ஈக்குவல் டு -b/a ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதிலிருந்து ஆல்ஃபா ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா 1/β + β + ஆல்ஃபா ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு. 1 ஈக்குவல் டு c/a. அப்போ 2ஐயும் 1ஐயும் டிவைட் பண்ணுவோம். இது 2. அப்போ 2 / 1 அப்படின்னு போட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1/β + β + 1 ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு 1/β + β + 1 ஈக்குவல் டு -b/a மேலே உள்ள வந்து செகண்டுக்குள்ளதில் c/a -b/a. ஏக்கு அடிச்சிரு, ஆல்ஃபாவுக்கு 1 அடிச்சிரு, மொத்தமாக அதை அடிச்சிரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு -c/b அப்படின்னு வரும். இதை எடுத்து 3ல் போடு. தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா -c/b ஹோல் கியூப் ஈக்குவல் டு -d/a. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா -c³/b³ ஈக்குவல் டு -d/a. ரெண்டையும் அடிச்சிரு. அப்போ ac³ ஈக்குவல் டு என்ன வரும்? கண்டிஷன் தானே கேட்டிருக்கு, b³d. இதுதான் அந்த கண்டிஷன். வெரி குட். தேங்க்யூ. டுடே செஷன் ஓவர். மணி 11:30. தேங்க்யூ. பை MRK.